நான் இந்த சபை நாடி வந்திருக்கும் இந்த சபையானது எவ்வளவு தெரிந்து கொண்டாயா? அதுவும் தவிர நான் என்ன யார் என்று தெரியுமா? யார் என்பது தெரியும். சொல்லிடலாமா? இந்த கைலாயகிரியிலே 5 சிரங்களோடு 2011 நேத்திரங்களோடு தலையில் கங்கையை வைத்து இடையில் சக்தியை வைத்து ஆனை முதல் எறும்பு வரை அனைத்து ஜீவங்களுக்கும் பரியெடுக்கக்கூடிய பரமக்கடவுள் ஈஸ்வரன் நாமதே. ஆமாங்க, தெரிவிக்கிறேன். இந்த மைந்தன்மார் நானும் இந்த சமயநாடி வரும்பொழுது அந்த தேவர்களும் அரகர என்று பாடுகிறார்கள் அல்லவா? அதுவும் தெரிவிக்கிறேன். நான் வரும் பொழுது இந்த தோக்கும்படி காலை தூக்கி நடனம் செய்து இந்த காலையை பங்கம் செய்தேன் அல்லவா? ஆமா, அதுவும் தவிர நாம வந்து வெளியேறியால் பக்த சித்தருக்கு வரமளிக்க வேண்டும். அப்படி இருக்கையில் என் தேவியால் ஆகிய ஈஸ்வரியா அழைத்து வரும்.
சபை நாடி வந்திருக்கும் பொழுது சபை நாடி வந்திருக்கும் போது வந்திருக்கின்ற போது சகாப்பட்டது எப்படியாவது காட்சி அழிவு பார்த்தது அது மட்டும் இல்லாமல் மீண்டும் தெரிவிக்குது முத்து முத்தாக முத்தாரமாக அறிந்து கொண்டு வந்திருக்கும் பொழுது எவ்வாறு காட்சி அளிக்கிறது அது மட்டுமல்லாமல் மீண்டும் ஏதோ காரணமாக என் ஐயன் என்னை அழைத்ததால் அது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். பார்க்கணும். ஆமா சொல்லும் தேவியாலே நாளே சரணம் சொல்லும் பெண்ணே நீயோ மல்லிகை மல்லிகை முல்லை கொண்டு எனது பாதத்தை பாதித்தது தாயே அப்படியே ஆகட்டும். பாதமாதை போற்றி செய்த பாதரியே அம்மா ஈஸ்வரியே பாதமாதை போற்றி செய்த பாதரியே அம்மா ஈஸ்வரியே என் பாதார இந்த கமலங்களை ஆதாரமாக சேவித்தபடியினால் இந்த பார்வையில் என்றும் சுகமாக வாழ்ந்திருப்பாய். சந்தனம் உலகு நீர் போன்ற பொருட்கள் இருக்கும் பொழுது தானம் வரும் பக்தர் படிகளுக்கு சாம்பலை வாரி கொடுக்கிறீர்களே ஏன் ஐயா? தெரிவிக்கிறேன் மாது. இந்த பாடலை நீங்கள் செய்தோம்
பாவ வினைகள் செய்தோர் இந்த பஞ்சாசரம் நான் இட்டால் அந்த பாவ வினைகள் எல்லாம் தீர்ந்து போகும் அல்லவா? அதனாலே அப்படி செய்கிறேன். கன்னியால் இங்க இருக்க தெரிவிக்கிறேன் தேவியே. உலகம் கண்ணே நம்மை தாண்டி இருக்க நம்மை போல் வாழ்ந்திருக்க நாம் நினைவில்லாமல் இருப்பது போல் வாழ்ந்திருக்க நான் வந்து சக்தியை இடையில் வைத்தேன். இத்தனை போல் வேடம் அணிந்து கொண்டு பக்தனின் பிள்ளைகளை கேட்டேன் என்று கேட்கிறாய். சொல்லி வருகிறேன். பக்தனை சோதிக்காதே பித்தனை போல் சென்றேன். பக்தனை சோதிக்காதே பித்தனை போல் சென்றேன். நான் அந்த பக்தனை சோதிக்கவன் அவர்களிடம் பிள்ளை கறி கேட்டேன். ஆமாம், அது அவர்களுக்கு ஆபத்து நேரும் முன்னே அவர்களுக்கு என்று 16 அளித்தேன் அல்லவா? சபையவர்களே சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இருலோக சஞ்சாரியான நாரத மகா முனிவர் கைலாயத்தை நோக்கி வருகிறார்.
கைலாசம் வந்துவிட்டோம். ஓடி வந்திருக்கிறோம். ஓடி வந்துவிட்டோம். இப்பொழுது தாத்தாவை பார்ப்போம். ஓ தாத்தாவை பார்ப்போம் அல்லவா? தாத்தாவை பார்ப்போம் அல்லவா? ஆகட்டும். தாத்தாவே, உடன் பார்ப்போம். பேரனுக்கு போற்றி. அருகு தும்பை கொண்டு வந்து அப்படியா பாதமதை போட்டி செய்த அப்பா பாதமதை போட்டி செய்த என்றென்றைக்கும் நீடியோடு இந்த உலகில் வாழ்ந்திருப்பாய் அல்லது பேரா உலக அதிசயத்தை என்னென்ன பார்த்து வந்தாய் என்னென்ன பார்த்து வந்தாய் என்னென்ன அதிசயத்தை பார்த்து வந்தாய் அதை அனைத்தையும் என்னிடம் உரைப்பாயாக. கொண்டு வரவில்லை. அப்படியா? அந்த உலகம் தண்ணீர் ஏதாவது ஒரு அதிசயத்தை நீ பார்க்காமல் வந்திருக்க மாட்டாய். என்னிடம் மறைக்கிறாய். அந்த அதிசயம் என்னவென்று என்னிடம் கூறு.
இந்த பூலோகத்தில் தோணர் மனைவி தோணர் மனைவி கிருபியின் கிருபி கண்ணியின் கற்பை மகிமை கற்பு மகிமையை கொண்டு கொண்டு வந்தேன் தாத்தா. அப்படியா? ஆமாம் தாத்தா. ஏய், ஆ, சொல்லும் பேரா நீ பார்த்த அதிசயம் பூலோகத்தில் தோணர் மனைவி கிருபி கண்ணியின் கற்பு மகிமை அருந்ததி அனுசூயை மும்மூர்த்தி தேவிமார்களும் அந்த அம்மனுக்கு இணையாக மாட்டார்கள். அப்படியா நடக்குது? என் தேவியாரோடவே கற்பும் சேர்ந்தவரா தெரிவிக்கிறேன். கற்பு எங்கள் மேலே அந்த கற்பு கரைசியின் கற்பை சிவசன்யாசி வேடம் எடுத்து போய் அவன் மகிமையை நான் சோதித்து வருகிறேன். இவ்விதமாக ஈஸ்வரன் கிருபி கண்ணி மகிமை அறிய பூலோகம் வரும்பொழுது அப்போது சாமியார் வருகிறது